நான் டாக்டர் எழிலரசி, obstetrician and gynecologist, laparoscopic surgeon, ART specialist, cosmetologist, மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மகா ஃபெர்டிலிட்டி சென்டர், உளுந்தூர்பேட்டை. நம்ம இப்போ மேல் கான்ட்ராசெப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேலுக்கும் ஈக்குவலாக எல்லா டைமிலுமே, அதாவது வாழ்க்கையிலேயே ஈக்குவல் பங்கு இருக்குது. இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃபை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா டெலிவரி அப்போ ஃபீமேல்ஸ் பெயின், அதுக்கப்புறம் அவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்கிறது, இன்ஜெக்ஷன், டெஸ்ட் அப்படின்னு அண்டர்கோ பண்ணும்போது ஃபேமிலி பிளானிங் மெத்தடில் மட்டுமாவது அட்லீஸ்ட் மென் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். மேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரி மெத்தட்ஸில் காண்டம் யூஸ் பண்ணலாம். அதை தவிர ஜெல்லி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். பெர்மனன்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வேசெக்டமி அப்படின்னு ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் பண்ணிக்கிறதுக்கே வில்லிங் இல்லாமல் இருக்காங்க. அது பண்ணினா எங்கே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு நிறைய பேருக்கு. இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அதாவது ஆணுறுப்புல இல்லை அதை சுற்றி இருக்கிறதுல அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான சர்ஜரி. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபீமேல்ஸ்க்கு பண்ணுற சர்ஜரியை விட இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டைம் கம்மி, ரெக்கவரி டைமும் அன்னைக்கு பண்ணிவிட்டு அன்னைக்கே போயிடலாம். அந்த காலத்துலலாம் நிறைய வேசெக்டமி கேம்ப் நடத்துகிறாங்க, நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே எந்திரிச்சு அவங்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான சர்ஜரி. ஸோ ஃபீமேலில் நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வேசெக்டமி ப்ரொசீஜர் கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ப்ரைவேட்ஸ்லேயும் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. இதனால எந்தவித பாதிப்பும் பின்னாடி வராது. கண்டிப்பாக இந்த சர்ஜரியை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுல எந்தவித பயமும் உங்களுக்கு வேண்டியதில்லை.